தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் விழுப்புரத்தில் திமுக தேர்தல் முகவர்கள் மாநாடானது நடக்க இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். பிப்ரவரி மாதம் இந்த மாநாடானது நடக்க இருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி விழுப்புரத்தில் திமுக தேர்தல் முகவர்கள் மாநாடானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடக்க இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் ஒரு பகுதியாக இந்த மாநாடானது நடக்க இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. திமுக தேர்தல் முகவர்கள் மாநாடானது நடக்க இருக்கிறது. திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யவிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்குவதால் பிப்ரவரி மாதம் முழுவதும் கட்சி மாநாடுகளை நடத்த திமுக மும்முரம் காட்டி வருகிறது. பிப்ரவரியில் இளைஞர் அணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு, வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு என பல்வேறு மாநாடுகளை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் ஒரு பகுதியாக மாநாடுகளை திமுக நடத்த இருக்கிறது. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக துவங்கியிருக்கும் நிலையில் பல்வேறு வகையிலான மண்டல மாநாடுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி மண்டல மாநாடு, அதன் தொடர்ச்சியாக விருதுநகரில் நடைபெற இருக்கும் இளைஞரணி மண்டல மாநாடு, திருப்பூரில் நடைபெற்ற மகளிர் மண்டல மாநாடு, அதன் தொடர்ச்சியாக தஞ்சையில் நடைபெற இருக்கக்கூடிய மகளிர் அணி மண்டல மாநாடு, அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது திமுக சார்பில் வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி திமுகவுடைய முகவர்கள் மாநாடு விழுப்புரத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 78,000க்கும் மேற்பட்ட முகவர்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் பயிற்சி முடிச்ச அந்த 72,000க்கும் மேற்பட்ட முகவர்களை கொண்டு மாநாடு திமுக சார்பில் நடத்தப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே போல மண்டல வாரியாக முகவர்கள் மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது விழுப்புரத்தில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை முகவர்களிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு வலுவாக இருக்கக்கூடிய பாக முகவர்களுடைய மாநாடு தற்போது விழுப்புரத்தில் வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.